2 மில்லியன் ரிங்கெட் பெறுமதியான 7 நகைகளை கொள்ளையடித்த சந்தேக நபரின் நண்பரும் கடத்தல்காரராக செயற்பட்டவருமான நபர் இன்று சரணடைவார். அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் விசாரணைக்கு உதவுவதற்காக சரணடைவார் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். கோத்தா டாமன்சராவில் பேரங்காடியில் உள்ள ஒரு நகைக்கடையில் இருந்து 2 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள 7 நகைகளை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் இதற்கு முன்னதாக 32 வயது ஆடவன் ஒருவனை கைது செய்த போலீசார் விசாரணைக்காக 1 வாரம் தடுத்து வைத்துள்ளனர். உலுஸ்லாங்கோர் புக்கிட் புருந்தூங்கில் இரவு மணி 10:15 அளவில் அந்த சந்தேக பேர்வழி கைது செய்யப்பட்டதோடு கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளும் மீண்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக உசேன் தெரிவித்தார். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.